நமசிவாய. ஓம் சிவகுருநாதர் திருவடிபாதம் பணிந்து என் குருநாதர் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய திண்டுக்கல் சின்னராஜையாவின் திருப்பாதம் பணிந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நல் உள்ளத்திற்கு என் பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ திருச்சி வீரா. இன்றைய தலைப்பு 159 என்ன சொல்லுது? 1 என்பது முதல் பாவகமான லக்ன பாவகத்தை குறிக்கிறது. 5 என்பது 5ஆம் பாவகமான பூர்வ புண்ணியத்தை குறிக்கிறது. 9 என்பது 9ஆம் பாவகமான பாக்கியஸ்தானத்தை குறிக்கிறது. ஒருவர் ஜாதகத்தில் லக்னாதிபதி 5ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்து அதிபதி சுபத்தன்மை பெற்று அமர்ந்துவிட்டால் அந்த ஜாதகர் யோகவான், யோக பாக்கியங்களுக்கு குறைவில்லாதவன் என்று பொருள். இந்த கிரகங்கள் 1, 5, 9 ஆகிய பாவகத்தின் அதிபதிகள் ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்துவிட்டால் இந்த ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து யோக பாக்கியங்களும் கிடைத்தே தீரும். லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று யோக திசைகளோடு தொடர்பு பெற்றால் அந்த ஜாதகருக்கு மேன்மையான வாழ்க்கை அமையும். லக்னாதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி உச்சம் பெறாமல் 1, 5, 9 பாவகத்தை பார்த்தாலும் யோகம்தான். லக்னாதிபதி 5ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்து அதிபதிகள் பரிவர்த்தனை யோகத்தில் அமர்ந்திருந்தாலும் அது சிறப்பு. நடப்பு தசா புத்திகளுடன் 1, 5, 9 அதிபதிகள் தொடர்பு பெற்று விட்டால் அந்த ஜாதகரின் வாழ்க்கையில் பெயர், புகழ், குலதெய்வ அனுகிரகம், அந்தஸ்து பெற்று பேர் வாழ்வு வாழ்வார். உடனே எனக்கு இந்த அமைப்பு இருக்கு, நான் உலக பணக்கார பட்டியலில் வந்து விடலாமா என்ற எண்ணம் தோன்றலாம். ஆனால் பிரபஞ்சத்தால் நமக்கென்று வரையறுக்கப்பட்ட கர்மாவில் சிறப்பாக வாழலாம் என்று கூறி அன்பே சிவம், அன்போடு இருப்போம், அறநெறி தவறாது, அனைத்து இடத்திலும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது உங்களின் விருப்பம். நன்றி.